சாய்ராம். சாயன்பர்கள் அனைவருக்கும் சாயப்பாவின் அன்பும் ஆசீர்வாதமும் கிடைக்க மனதார பிரார்த்தனை செய்கிறேன். என் செல்லமே, இந்த பௌர்ணமி தினத்தில் உன் சாயப்பா உனக்காக ஒரு நல்ல செய்தியை கொண்டு வந்திருக்கின்றேன். இதை தவறவிடாமல் கெட்டியாக பிடித்துக்கொள். உனக்கான நல்லதொரு வாய்ப்பானது உன்னை தேடி வந்திருக்கின்றது. நீ கேட்ட ஒரு வரத்தையே உனக்கு தர வேண்டும் என்றுதான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் செல்லமே. இது உனக்கான மிகப்பெரிய வாய்ப்பு வரும் பொழுது அதை சரியாக பயன்படுத்த நீ கற்றுக்கொள்ள வேண்டும். இதை நீ பார்க்காமல் போகக்கூடாது. இது உனக்காக உன் சாயப்பா கொடுக்கும் சத்திய வாக்கு. ஆம் செல்லமே, நான் சொல்லக்கூடிய இந்த விஷயமானது சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடக்கத்தான் போகின்றது. உன்னுடைய இலக்கை அடைவதற்கு பல போராட்டங்கள் வந்தாலும் அவற்றையெல்லாம் தவிடுபொடி ஆக்கிவிட்டு நீ நகர்ந்து சென்றால்தான் உனக்கான பாதையானது உன் கண்களுக்கு தெள்ள தெளிவாக தெரியும். நீ செய்ய இருப்பது எதுவாக இருந்தாலும், எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அதை அப்பொழுது செய்ய துவங்கு. என் செல்லமே, எப்பொழுது நீ செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதை அப்பொழுதே செய்து முடித்து விட்டால்தான் அந்த வேளையில் உனக்கு நல்லதொரு மாற்றமும் நல்லதொரு மகிழ்ச்சியும் கிடைக்கும். நீ தொட்ட காரியங்களிலெல்லாம் உனக்கு வெற்றி கிடைக்கும். கடினமான சூழ்நிலைகளாக இருக்கிறது என்றெல்லாம் கவலை கொள்ளாதே. உனக்காக உன் சாயப்பா நான் இருக்கின்றேன். எல்லா சூழ்நிலைகளும், போராட்டமான சூழ்நிலைகளும் எல்லாமே மாறிவிடும். நீ வெற்றி காண போகின்றாய். உன் கைகளில் அவற்றையெல்லாம் கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய பொறுப்பு என்னுடையது. உனக்காக உன் சாயப்பா எப்போதும் நல்ல விஷயங்களை எல்லாம் தவறவிடாமல் இதை நீ பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லி கொண்டே இருக்கின்றேன். அவற்றையெல்லாம் கேட்டு நீ தெளிவாக நடந்து கொண்டால் உன்னுடைய வாழ்க்கையானது மிகவும் ஆனந்தமாக இருக்கும். ஒவ்வொரு நாளுமே உனக்கு வரம்தான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக நான் கொடுத்திருக்கும் இந்த வாழ்க்கையானது எவ்வளவு ஆனந்தமாக இருக்கப் போகிறது என்று நீ வாழ்ந்து பார்த்தால்தானே தெரியும். எதற்காகவும் கலங்கி நிற்காதே, எதற்காகவும் கவலைப்படாதே. உன் சாயப்பா நான் இருக்கிறேன் அல்லவா. எல்லா துன்பங்களையும் என் காலடியில் சமர்ப்பணம் செய்துவிட்டு நிம்மதியாக இரு. என்ன நடந்தாலும் எனக்கு என் சாயப்பா நல்ல விஷயங்களை எல்லாம் என் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பார் என்ற நம்பிக்கை உனக்குள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்போது உனக்கான வெற்றிகள் எல்லாம் தானாக வந்து உன் காலடியில் குவியும். என் செல்லமே, நீ தேடி சென்றும் கிடைக்காத சில விஷயங்கள் கூட இப்போது தானாக உன்னை தேடி வரப்போகின்றது. உனக்கான நல்லதொரு வாழ்க்கையானது உன் கைகளிலேயே இப்போது இருக்கின்றது. அதை சரியாக நீ வாழ வேண்டுமல்லவா. உன்னுடைய முயற்சிகள் அனைத்துமே இப்போது வெற்றியிலேயே முடிய போகின்றது. நீ எது எடுத்தாலும் அதில் உனக்கு வெற்றியானது கிடைக்கும் என்பதை நீ முழுமையாக நம்ப வேண்டும். என் செல்லமே, உன்னுடைய வாழ்க்கையானது எந்த சூழ்நிலையில் இப்போது இருக்கிறது என்று உனக்கு தெரியும். அந்த சூழ்நிலைகளை எல்லாம் உனக்கு சாதகமாக நீ மாற்றிக்கொள்ள வேண்டும். யார் என்ன சொன்னாலும் அதை நினைத்தெல்லாம் கலங்கி போய் நிற்காதே. உன்னால் முடியும் என்ற நம்பிக்கையோடு நீ இருக்க வேண்டும். உன்னுடைய மனதை எப்போதும் அமைதியாக வைத்துக்கொள். எது நடந்தாலும் என்ன நடந்தாலும் நான் என் தைரியத்தை மட்டும் விட்டு கொடுக்க மாட்டேன். என்னால் எல்லாவற்றையும் செய்து முடிக்க முடியும் என்ற நம்பிக்கை உனக்குள் இருக்கும் வரை வெற்றி என்பது உன் வசமாகவே இருக்கும். என் செல்லமே, உன்னை பற்றி தூசியாக நினைப்பவர்களுக்கு நீ தூசியாகவே இருந்துவிடு. அப்பொழுதுதான் அவர்கள் கண்ணில் நீ உறுத்தி கொண்டே இருப்பாய். ஏன்தான் அவர்களை அப்படி நினைத்தோம் என்று அவர்கள் வருத்தப்படும் அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையானது மாறப்போகின்றது. நாம் எதற்காக அவர்களை அப்படி நினைத்தோம் என்று அவர்களே கலங்கும் நிலையானது வரத்தான் போகின்றது. மற்றவர்கள் உன்னை என்ன சொன்னாலும் அது உண்மையாகிவிடாது. நீ எப்படிப்பட்டவன் என்று உனக்கு தெரியும். உன்னுடைய மனம் என்ன என்று எனக்கு தெரியும். என் செல்லமே, தவறு செய்பவர்கள் எப்போதும் அதை நியாயப்படுத்தி கொண்டேதான் இருப்பார்கள். தான் செய்தது தவறு என்று ஒருபோதும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதனால் தான் சொல்லுகின்றேன், அவர்கள் என்ன சொன்னாலும் சரி, உனக்காக என்ன பேசினாலும் சரி, அதையெல்லாம் கண்டு கொள்ளாமல் கவலைப்படாமல் உன்னுடைய வாழ்க்கையை நோக்கி நீ சென்று கொண்டே இரு. அவர்கள் என்ன சொன்னாலும் அதையெல்லாம் எடுத்துக்கொண்டு நீ அவர்களுக்கு பதில் சொல்லிக்கொண்டு காலத்தை வீணாக்கி கொண்டு இருக்காதே. இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு தக்க பதிலடி என்ன தெரியுமா செல்லமே? நீ அவர்கள் முன்பாக தலை நிமிர்ந்து கௌரவமாக சந்தோஷமாக வாழ வேண்டிய அந்த வாழ்க்கைதான். அப்படி ஒரு வாழ்க்கையை நீ வாழ்ந்து காட்டு. உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து அவர்கள் அப்போது கலங்கி போய் நிற்பார்கள். என் செல்லமே, உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்லதொரு மாற்றத்தை நான் நிகழ்த்தி காட்டத்தான் போகின்றேன்.
ஒரு முறை முயற்சி செய்து பார். மிகப்பெரிய முன்னேற்றமானது உன் வாழ்க்கையில் கிடைக்கத்தான் போகின்றது. நீ நினைப்பதையெல்லாம் நடத்தி கொடுக்கக்கூடிய காலமானது இப்போது வந்து விட்டது. உன்னுடைய மனமானது என்ன நினைக்கின்றதோ அதை அப்பொழுதே செய்துவிடு. செய்ய நினைத்தவுடனேயே செய்துவிடு. ஏனென்றால் காலமும் நேரமும் யாருக்காகவும் காத்து கொண்டு இருக்காது அல்லவா? உன்னுடைய மனமும் நிலையாக இருக்காது. ஒரு நிமிடத்திற்கு ஒரு நிமிடம் இது இப்படி செய்தால் எப்படி இருக்கும், இதை இப்படி செய்தால் எப்படி இருக்கும் என்றெல்லாம் மாற்றி மாற்றி சிந்தனை செய்து கொண்டே இருக்கும். அதனால் தான் சொல்கிறேன், எல்லாவற்றிற்கும் ஒரு தீர்க்கமான முடிவை எடு. எல்லாவற்றையும் சரியான நேரத்தில் செய்து முடி. உன்னை சுற்றி எப்போதும் நல்ல நண்பர்களும் நல்ல உறவுகளும் இருக்கும்படி பார்த்துக்கொள். உன்னுடைய வாழ்க்கையானது மிகவும் ஆனந்தமாக இருக்கும். உன்னுடைய கண்ணீரை துடைக்கக்கூடிய நல்ல நண்பர்களும் நல்ல உறவுகளும் இருக்கும்போது உனக்கு எந்த சூழ்நிலையிலும் கவலை என்பதே இருக்காது. என் செல்லமே, உன்னுடைய கண்களில் ஒரு துளி கண்ணீர் வந்தால் கூட அடுத்த கணமே உன் சாயப்பா உன்னிடம் வந்து நிற்பேன். உனக்கான நியாயங்கள் என்னவோ அதை கட்டாயம் உனக்காக வாங்கி கொடுத்தே தீருவேன். என் செல்லமே, உன்னுடைய போராட்ட காலமானது இப்போது முடிந்து விட்டது. உன்னை பற்றி சரியாக புரிந்து கொள்ளாமலும் உன்னுடைய மனதை புரிந்து கொள்ளாமலும் பேசக்கூடிய சில வார்த்தைகளையும் பேசக்கூடிய சில மனிதர்களையும் எண்ணி எல்லாம் கவலைப்படாதே. உன்னிடம் உன்னை பற்றிய சொல்லுபவர்கள் பிறரிடம் வேறு விதமாகத்தான் சொல்லுவார்கள். அவர்கள் சொல்லக்கூடியது எதுவும் உண்மை என்றெல்லாம் நம்பிவிடாதே. அதற்காக கவலையும் படாதே. இது உன்னுடைய வாழ்க்கை. நீ அமைதியாக இரு. உன்னுடைய வாழ்க்கையை ஆனந்தமாக நீ வாழப் போகிறாய் என்ற நம்பிக்கையோடு இரு. நீ எப்படி வாழ வேண்டும் என்பதை நீதான் முடிவு செய்ய வேண்டும். உனக்கு எதிராக வரக்கூடிய விஷயங்களை கூட உனக்கு சாதகமாக நீ மாற்றிக்கொள். என் செல்லமே, எப்போதும் நேர்மறையான சிந்தனையோடு இரு. எதிர்மறை எண்ணமானது உன்னை நெருங்கினாலும் கூட அதை தொட விடாமல் நேர்மறை சிந்தனையோடு எப்போதும் நீ இருக்க வேண்டும். உன்னுடைய எண்ணம் தான் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு உற்ற துணையாக இருக்கும். வெற்றியை தேடிக்கொண்டு வந்து சேர்க்கும். உனக்கு எப்போதும் நான் இருக்கின்றேன். நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உனக்கான வெற்றியாகத்தான் இனிமேல் இருக்கப் போகின்றது. நீ எப்போதும் எல்லா உயிர்களிடத்திலும் அன்பாக இருக்கின்றாய். ஒரு எறும்புக்கு கூட துரோகம் நினைக்காத உன்னுடைய நல்ல மனதிற்கு எப்போதும் நல்லதுதான் நடக்கும். உன்னால் முடிந்த உதவிகளை நீ எப்போதும் செய்து கொண்டே இரு. அது எப்போதும் உனக்கு பல மடங்கு நன்மையை கொடுக்கும். நீ உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை அடையப் போகின்றாய். உன்னுடைய வாழ்க்கையானது மிக பிரகாசமாக மாறப்போகின்றது. மற்றவர்களுடைய மனம் வருந்தும்படி எந்த சூழ்நிலையையும் நீ மாற்றிவிடக்கூடாது. மற்றவர்கள் ஆனந்தப்படும்படி உன்னால் முடிந்த உதவிகளை செய்து பார். உன் வாழ்க்கையானது மேலும் மேலும் மகிழ்ச்சி அடையக்கூடியதாக இருக்கும். சந்தோஷமானது உன் வாழ்க்கையில் நிறைந்த வழியும். என் செல்லமே, நான் எப்போதும் உனக்கு துணையாக இருக்கின்றேன். பக்கபலமாக இருக்கின்றேன். இனி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு நல்லதாகவே நடக்கும். என் ஆசீர்வாதம் பெற்ற அற்புதமான குழந்தையல்லவா நீ. இனி நடப்பவையாவும் நல்லதாகவே நடக்கும். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.